നിന്റെ ഈ അവസ്ഥയിൽ കർത്താവ് ഇറങ്ങി വന്നാൽ, ഉன்னுடைய இந்த சூழ்நிலை அவர் இறங்கி வந்தா, അറ്റ് പ്രസന്റിൽ നിങ്ങളുടെ അവസ്ഥ എന്താണോ, இப்பொழுது இன்றைக்கு நீங்க கடந்து போகிற உங்களுடைய சூழ்நிலை என்ன, ആ അവസ്ഥയിൽ அந்த சூழ்நிலையில் ദൈവം ഇറങ്ങി വന്നാൽ, தேவன் இறங்கி வந்தால் എന്താണ് സംഭവിക്കാൻ പോകുന്നത്? என்ன நடக்க போகிறது? ഞാൻ ഉദാഹരണമായി ഈ സഭയെ കുറിച്ച് പറയുന്നു. எடுத்துக்காட்டா இந்த சபையை குறித்தே சொல்கிறேன். ഈ സഭയിൽ 500 പേരുണ്ടെങ്കിൽ, இந்த சபையில 500 பேர் இருந்தால், 250 പേർ വ്യക്തികൾക്ക് ഇരുന്ന് ആരാധിക്കാനുള്ള സഭയാണെങ്കിൽ, இது 250 பேர் தான் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தால், ദൈവം ഇവിടെ ഇറങ്ങി വന്നാൽ, தேவன் இந்த இடத்தில் இறங்கி வந்தால் സഭ വലുതാകും, சபை பெரிதாகும். നിന്റെ ഏത് സിറ്റുവേഷനിലാണോ ദൈവം ഇറങ്ങി വരുന്നത്, உன்னுடைய எந்த சூழ்நிலையில தேவன் இறங்கி வருகிறாரோ, അവിടെ ഒന്നാമത്, அங்கே முதலாவது ഏറ്റവും ബെസ്റ്റ് ദൈവം തരും, மிகவும் சிறந்ததை தேவன் கொடுப்பார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, ദൈവം നിനക്ക് തരാൻ പോകുന്നത് தேவன் உனக்கு தரப்போகிறது ഏറ്റവും നല്ലത്, மிகவும் நல்லது. പറഞ്ഞേ, നല്ലത്, மிகவும் நல்லது. നല്ല വീട്, நல்ல வீடு, നല്ല വാഹനം, நல்ல வாகனம், നല്ല ജോലി, நல்ல வேலை, നല്ല വസ്ത്രം, நல்ல வஸ்திரம், എല്ലാം നല്ലത്. எல்லாம் நல்லதுதான். എന്താണോ നീ ആഗ്രഹിക്കുന്നത്, நீ எதை விரும்புகிறாய், അത് ഏറ്റവും ബെസ്റ്റ് ദൈവം തരാൻ പോവാ. அதிலே மிக சிறப்பானதை கர்த்தர் യെസ്, தரப்போகிறார். കരം അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, വെൽക്കം ഹോളി സ്പിരിറ്റ്, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். വെൽക്കം ഹോളി സ്പിരിറ്റ്. പഴയ നിയമത്തിൽ കൊടുത്തത്, பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுத்தது என்ன? ബെസ്റ്റ് ആണെങ്കിൽ, சிறப்பானதுதான். പുതിയ നിയമത്തിൽ புதிய ஏற்பாட்டுல വെരി വെരി ബെസ്റ്റ്, மிகவும் 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 சிறந்ததை கர்த்தர் കരങ്ങളെ അടിച്ചു സുനിച്ച്, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. അടുത്ത് പറഞ്ഞിരിക്കുന്നു, அடுத்து சொல்லப்படுகிறது, നീ ഇപ്പോൾ ആയിരിക്കുന്ന സ്ഥലം, நீ இப்பொழுது இருக்கிற உன்னுடைய இடம் വിശാലമാകും, அது விரிவாக்கப்படும். നിന്റെ വീട് വിശാലമാകും, உன்னுடைய வீடு அது விரிவாக்கப்படும். നിനക്ക് 5 സെന്റ് വസ്തു ഉണ്ടെങ്കിൽ, உனக்கு 5 சென்ட் இடம் இருந்தால் അത് 50 സെന്റായി മാറും, அது 50 சென்டாக தேவன் 50 ഉണ്ടെങ്കിൽ 1 ഏക്കറായി മാറും, அது 50 இருந்தால் 1 ஏக்கராய் தேவன் மாற்றுவார். ഒരു റൂമുള്ള വീടാണെങ്കിൽ, ஒரு அறை இருக்கிற வீடா இருந்தால் അത് 3 ബെഡ്റൂമുള്ള വീടായി മാറും, அது 3 பெட்ரூமா இருக்கிற வீடாய் மாறும். ഒരു വാഹനം ഉണ്ടെങ്കിൽ, ஒரு வாகனம் உன்கிட்ட இருந்தா ഇനിയും വാഹനം തരും, இனியும் வாகனங்களை ஆண்டவர் கொடுப்பார். നിന്റെ സാലറി 30,000 ആണെങ്കിൽ, உன்னுடைய சேலரி 30,000 என்றால் അത് 50,000-ൽ കൂടുതൽ വരും, அது 50,000க்கு அதிகமாய் தேவன் மாற்றுவார். നിന്റെ പ്രോഫിറ്റുകൾ വർദ്ധിക്കും, உன்னுடைய லாபங்கள் அது பெருகிக் கொண்டே இருக்கும். ചിലർക്ക് സന്തോഷമൊന്നും ഇല്ലെന്നാണ് കൈയടിച്ചത്. சந்தோஷம் இல்ல போல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். സന്തോഷം വരുമ്പോൾ ചെയ്യേണ്ട കാര്യമാണ് കൈയടിക്കുക. சந்தோஷம் வருகிற நேரத்துல நாம் செய்ய வேண்டியதான் கரங்களை தட்ட வேண்டியது. നീ കേൾക്കുന്നത് സന്തോഷ വാർത്തയാണെങ്കിൽ, நீ கேட்கிறது ஒரு சந்தோஷமான வார்த்தை என்றால் കൈയടിച്ചത് ഏറ്റെടുക്കണം. கரங்களை தட்டி அதை உங்களுக்காக ஏற்றெடுங்கள். രാത്രി இன்றைக்கு இரவு മരിച്ചവനും മൗനതയിൽ ഇരിക്കുന്നവരും, மரித்தவர்களும் மௌனத்திலும் இருக்கிறவர்கள், മിണ്ടാതിരിക്കുമ്പോൾ அவர்கள் துதிக்காமல் இருக்கிற வேளையில் ജീവനുള്ളതൊക്കെയും, ஜீவனுள்ளவர்கள் அத்தனை பேரும் ദൈവത്തെ സ്തുതിക്ക്. தேவனை துதியுங்கள். ദൈവം ഇറങ്ങി വന്നപ്പോ தேவன் இறங்கி வந்த போது അവസ്ഥയ്ക്ക് മാറ്റം വരികയാണ്. சூழ்நிலைக்கு மாற்றம் உண்டாகிறது. Praise the Lord. ദൈവം ഇറങ്ങി വന്നിട്ട് പറയുക, தேவன் இறங்கி வருகிற போது சொல்கிறார், നിന്നെ പാലും തേനും ഒഴുകുന്നിടത്ത് ഉറപ്പിക്കാൻ പോവാ. உன்னை தேனும் பாலும் ஓடுகிற இடத்துல நான் உறுதிப்படுத்த போறேன். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ, கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க, ആ ദൈവം ഇറങ്ങി വന്നത്, அந்த தேவன் இறங்கி வந்தது പാലും തേനും ഒഴുകുന്ന தேனும் பாலும் ஓடுகிற ദേശത്ത് സ്ഥാപിക്കാൻ വേണ്ടിട്ട്, தேவனிடத்தில் அந்த தேசத்திலே உறுதிப்படுத்தும். നിന്നെ പെരുക്കാൻ അവൻ ഇറങ്ങി വന്നത്, அவர் உன்னை பெருக செய்யும்படி இறங்கி നിന്നെ வந்தார். ഉയർത്താൻ അവൻ ഇറങ്ങി വന്നത്, உங்களை உயர்த்தும்படி அவர் இறங்கி வந்தார். ഓ ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. എന്തിനാ കർത്താവ് ഇറങ്ങി വന്നേ? எதற்காக தேவன் இறங்கி வந்தார்? ഇനിയും കഷ്ടത വർദ്ധിക്കാനല്ല, இன்னியும் கஷ்டங்கள் பெருகும்படி அல்ல, വേദന വർദ്ധിക്കാനല്ല, வேதனை பெருக அல்ல, കണ്ണുനീർ വർദ്ധിക്കാനല്ല, கண்ணீர் பெருக அல்ல. Praise the Lord. அல்லேலூயா. നിന്നെ വിശാലമാക്കാൻ, உன்னை விரிவாக்கும்படியா, നിന്നെ പെരുക്കാൻ, உன்னை பெருக வைக்கும்படியா, നിന്റെ കണ്ണുനീർ തുടയ്ക്കാൻ, உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியா, തേനും പാലും ഒഴുകുന്നിടത്ത് பாலும் தேனும் ஓடுகிற இடத்திலே നിന്നെ ഉറപ്പിക്കാൻ, உங்களை ഉறுதிப்படுത്തുம்படியா, നിന്നെ ഉയർത്തുവാൻ, உங்களை உயர்த்தும்படியா, ജയത്തിൽ നടത്താൻ, ஜெயத்திலே நடத்தும்படியா, കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. യെസ് 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 ஆமென். യെസ് Yes. യെസ് Yes. യെസ് ആരാച്ചോ ஆராதிங்க, ஆராதிங்க. നിന്റെ ഞെരുക്കം ദൈവം മാറ്റാൻ പോവുകയാണ്. உன்னுடைய நெருக்கத்தை இன்றைக்கு மாற்ற போகிறார். നിന്റെ ദാരിദ്ര്യത്തെ മാറ്റാൻ പോവുകയാണ്. உன்னுடைய தரித்திரத்தை இன்றைக்கு மாற்ற നിന്റെ போகிறார். കടഭാരത്തെ മാറ്റാൻ പോവുകയാണ്. கடன் பாரத்தை இன்றைக்கு மாற்ற போகிறார். തകർച്ചയെ മാറ്റാൻ പോവുകയാണ്. വലിയ വിശാലത, ஒரு பெரிய பெருக்கத்துக்கு நேராய்
ദൈവം ഇറങ്ങി വരുന്നു, ദൈവം ഇറങ്ങി വരുന്നു, தேவன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ദൈവം ഇറങ്ങി വരുന്ന രാത്രി. தேவன் இறங்கி வருகிற இரவு. I feel presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன். I feel presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ഞാൻ ദൈവ கொண்டிருக்கிறேன். ശബ്ദം കേൾക്കുന്നു. நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறேன். 2024 എന്നോട് ദൂത് പറയുന്നു. ஆண்டவர் உங்களோடு ஒரு செய்தியை, நற்செய்தியை சொல்லுகிறார். ഞാൻ നിന്നെ വിശാലമാക്കും. நான் உன்னை விசாலமாக்குவேன். നിന്റെ വീട്ടിലൂടെ പാലും തേനും ഒഴുകും. உன்னுடைய வீட்டுக்குள்ளே தேனும் பாலும் ஓடி வளரும். നിന്നെ പെരുക്കും. നിനക്ക് സമാധാനം തരും. உனக்கு ஒரு பெருக்கம், உனக்கு ஒரு சமாதானத்தை தேவன் സന്തോഷം തരും. சந்தோஷத்தை தேவன் தருவார். നിന്റെ ഞെരുക്കത്തെ മാറ്റും. நெருக்கத்தை தேவன் மாற்றுவார். നിന്റെ കടഭാരത്തെ മാറ്റും. உன்னுடைய கடன் பாரங்களை தேவன் எடுத்து നിന്റെ போடுவார். കഷ്ടതയെ മാറ്റും. നിന്റെ നിലവിളിയെ മാറ്റും. உன்னுடைய அழுகுறலை தேவன் எடுத்து போடுவார். ഹല്ലേലൂയ. പോരാ പോരാ പോരാ. போதாது போதாது போதாது. യെസ്. ஆமென். മലകൾ നടുങ്ങട്ടെ. மலைகள் நடுங்கட்டும். മലകൾ നടുങ്ങട്ടെ. மலைகள் நடுங்கட்டும். മലകൾ നടുങ്ങട്ടെ. மலைகள் நடுங்கட்டும். இப்பொழுதே 114 സങ്കീർത്തനം പറയുന്നത്, 116வது சங்கீதம் சொல்கிறது, ഹേ സമുദ്രമേ നീ ഓടുന്നതെന്ത്? சமுத்திரமே நீ ஏன் விலகி ഹേ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? യോർദാനെ നീ പിന്മാറുന്നതെന്ത്? யோர்தானே ஏன் பின்னிட்டு திரும்புகிறாய்? ഹേ പർവ്വതങ്ങളെ, பர்வதங்களே, കുന്നുകളെ, குன்றுகளே, നീ മുട്ടാടുകളെ പോലെ തുള്ളുന്നതെന്ത്? நீ ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளுகிறது என்ன? അവരെല്ലാവരും പറയുന്ന മറുപടി, அவைகள் எல்லாம் சொல்லுகிற ஒரு பதில், ദൈവം നിനക്കായി ഇറങ്ങി വരുന്നു. தேவன் உனக்காய் இறங்கி வருகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, ദൈവം ഇറങ്ങി വരുന്നത് കൊണ്ട് தேவன் இறங்கி வருகிறதுனால എനിക്ക് നിന്റെ മുമ്പിൽ നിൽക്കാൻ പറ്റില്ല. எனக்கு உன முன்னால நிற்க முடியல. യോർദാൻ പറയൂ, யோர்தான் சொல்லும், എനിക്ക് ഇനി നിൽക്കാൻ പറ്റില്ല. எனக்கு நிற்க முடியாது. പർവ്വതം പറയൂ, அந்த പർവ്വതം പറയൂ, பர்வதம் சொல்லும், എനിക്ക് നിൽക്കാൻ പറ്റില്ല. எனக்கு நிற்க முடியல. കുന്നുകൾ പറയൂ, குன்றுகள் சொல்லும், എനിക്ക് നിൽക്കാൻ പറ്റില്ല. எனக்கு நிற்க முடியல. കരമടിച്ചു கரங்களை தட்டி പോരാ, போதாது, ശക്തിയോടെ, பலத்தோடு. ഒരു പർവ്വതത്തിന്റെ കുന്നിന്റെ വെയിറ്റ് എത്രയും നിങ്ങൾക്ക് അറിയാൻ പറ്റും. ஒரு பர்வதம் இல்லனா குன்றினுடைய வெயிட் எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? മില്യൺ ഹെക്ടർ കണക്കിന് വെയിറ്റ് കാണും. மில்லியன் கணக்குல அதனுடைய டன் கணக்கில் அதனுடைய எடை காணப்படும். വെയിറ്റ് കാണും. அதனுடைய எடை காணப்படும். ഇത്രയും വെയിറ്റ് ഉള്ള இத்தனை வெயிட் இருக்கிற പർവ്വതവും കുന്നും பர்வதமும் குன்றும் ദൈവ സാന്നിധ്യം അടിച്ചപ്പോ தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்த போது തുള്ളുകയാണ്. அவைகள் துள்ளுகிறதா. ഇവിടെ 60 കിലോ വെയിറ്റ് ഉള്ള മനുഷ്യൻ, இங்கே 60 கிலோ மட்டும் வெயிட் இருக்கிற மனிதன் ദൈവ സാന്നിധ്യം ഇറങ്ങിയാൽ தேவனுடைய பிரசன்னம் இறங்கினா മിണ്ടാതിരിക്കുന്നു. அமைதியா இருக்கிறான். മനസ്സിലായവർ ഇപ്പോഴും മിണ്ടാതിരിക്കുക. புரிந்து கொண்டவர்கள் இப்பொழுதும் மௌனமா இருக்கிறீங்க. Praise the Lord. அல்லேலூயா. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, മില്യൺ 10 ആമേൻ കിലോ വെയിറ്റ് ഉള്ള കുന്നുകളും പർവ്വതങ്ങളും, மில்லியன் டன் கணக்கில் வெயிட் இருக்கிற பர்வதங்கள் கூட തുള്ളി ദൈവത്തെ ആരാധിക്കുമ്പോൾ, துள்ளி கத்தரை ஆராதிக்கிற பொழுது 60 65 കിലോ വെയിറ്റ് ഉള്ള 60 65 வெயிட் மாத்திரம் இருக்கிற നിങ്ങൾ മിണ്ടാതിരിക്കരുത്. நீங்க மௌனமா இருக்க கூடாது. പറന്ന് ദൈവത്തെ ആരാധിക്കണം. பறந்து கத்தரை ஆராதிக்கணும். എത്രത്തോളം ശക്തിയോടെ ആരാധിക്കാൻ പറ്റും, எந்த அளவுக்கு பலமா கத்தரை ஆராதிக்க முடியுமோ അത്രയും ശക്തിയോടെ ആരാധിക്കുക. அத்தனையும் பலத்தோட கத்தரை നീ ஆராதிக்கணும். എത്ര ആരാധിക്കുന്നുവോ நீ எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீர்களோ അതുപോലെ വിശാലത ഉണ്ടാകും. அதே அளவுக்கு பெருக்கம் உண்டாகும். പാൽ ഒഴുകും. தேவனுடைய பால் ஒழுகும். തേൻ ഒഴുകും. தேன் ஒழுகும். നിനക്ക് സമാധാനം തരും. உனக்கு சமாதானம் உண்டாகும். കരമടിച്ച് கரங்களை தட்டி